பிரைஸ் லார்ட், ஹalleluya. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது நினைத்து நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். அநேகர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க. அநேகர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதை நினைச்சு, தேவனுடைய வார்த்தையாலும் அபிஷேகத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம தேவனை உயர்த்துவோம். ஹalleluya. இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை உயர்த்துங்கள். தேவனை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டிய அனைத்தும் உயர்த்தப்படும். நீங்க சொல்றீங்க, பிரதர் என் வாழ்க்கையில உயர்வே இல்லை, பிரதர் என் படிப்புல உயர்வு இல்லை, என் வேலையில உயர்வு இல்லை, என்னுடைய இன்கம்ல உயர்வு இல்லை, என்னுடைய பண்ற ஒர்க்ல உயர்வு இல்லை, நான் பண்ற பொசிஷன்ல ஒரே பொசிஷன்ல நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க, உயர்வே இல்லைன்னு சொல்றீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்தி பாருங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ எல்லா இடத்திலும் நீங்கள் உயர்த்தப்படுவது அதிக அதிக நிச்சயம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்துவோமா?
கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க எல்லாரும் பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில அநேகர் உண்மை இல்லாம போயிருக்கலாம். உன்னை பெற்றவர்கள் உனக்கு உண்மை இல்லாமல் போயிருக்கலாம். உன் கூட பிறந்தவர்கள் உனக்கு உண்மை இல்லாம போயிருக்கலாம். உன் நண்பர்கள் உனக்கு உண்மை இல்லாம போயிருக்கலாம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறந்தது முதல், நீ தாயின் கருவில் உருவானது முதல் நான் உனக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களிலும் நான் உனக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறேன். என்னுடைய பலத்த கரத்தினால உன்னை நான் நடத்தி வந்தேன். நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கு நான் செய்த அற்புதங்கள் ஏராளம். நான் உன் வாழ்க்கையில நீ திரும்பி பார்த்தீனா நான் உனக்கு உண்மையா இருந்தது உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு உண்மையா இல்லாத போதும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கீங்க. ஆண்டவரே, உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய சர்வ வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையில நான் காட்டுவேன். இது வரைக்கும் நீ பார்க்காத என்னுடைய சர்வ வல்லமை உனக்கு காண்பிக்கப்படும். உன் வாழ்க்கையில, உன்னுடைய ஃபினான்சியல்ல, உன்னுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்துல நீ பார்க்காத அளவு என்னுடைய வல்லமையை நீ பார்ப்ப. ஓ மூலமா என்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு நான் காட்ட ஆவலா இருக்கிறேன். என்னுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை, இந்த உலகத்துல என்னை தவிர வேற தெய்வம் இல்லை என்பதை உன்னை கொண்டு நான் நிரூபிப்பேன். எஸ் லார்ட். பிரியமானவர்களே, அநேக மோசேக்கள் எழும்புகிற காலம், அநேக ஜோஷுவாக்கள் எழும்புகிற காலம், அநேக இயேசுவை போல் ஊழியம் செய்கிற கூட்டங்கள் எழும்புகிற காலம் இது. எஸ், உங்களை கொண்டு, நம்ம கொண்டு ஆண்டவர் அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டப் போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரதர பதரதர சந்தரதர தலமர தரகரதர. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எஸ் லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நன்மைகள் சூழ போகிறது. எஸ், அளவில்லாத தேவ பிரசன்னம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் மத்தியில் இந்த நேரமே அளவில்லாத தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுது தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான நன்மைகளால் உங்கள் வாழ்க்கை சூழப்பட போகிறது. நீங்கள் சொல்லலாம், பிரதர், என் வாழ்க்கை நெருக்கங்களால் சூழப்பட்டிருக்கு, கண்ணீர்களால் சூழப்பட்டிருக்கு, வியாதிகளால் சூழப்பட்டிருக்கு, வறுமைகளால் சூழப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய அளவில்லாத தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும்போது, கடந்து வந்ததுன்னா போதும், அவன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற மற்ற எல்லா காரியங்களும் அது சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போயிடும், அது காணா போயிடும். நீங்கள் தேடி பார்த்தா கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்த தீமை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் தேடி பார்த்தா கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்த வியாதி, வறுமை, தரித்திரம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நாளாக உங்களை குத்திக்கிட்டு இருந்துச்சுல அந்த முள்ளு திடீர்னு காணா போயிடும். அது எப்படி தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களே மெழுகு போல உருகுதுன்னா உங்களை குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளு அது ஏமாத்திரும்.
ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை நன்மைகளால் சூழப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை நன்மைகளால் நிரம்பி 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 வழிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், நான் பார்க்குறேன் ஒரு பாத்திரத்திலிருந்து அந்த நதிகள் பொங்கி 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 வர மாதிரி நன்மைகள், ஒரு நன்மை இல்லை, 1000 நன்மைகள். நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நன்மைகள். எந்த நன்மைக்காக அழுது கொண்டிருந்தீர்களோ, புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, ஏங்கி கொண்டிருந்தீர்களோ, எந்த நன்மைக்காக உபவாசமெல்லாம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ, பிரியமானவர்களே, அந்த நன்மை மாத்திரம் அல்ல, ஏராளமான நன்மைகள் நிரம்பி 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 உங்க வாழ்க்கையில் வழிந்து ஓட போகிறது, ஓட போகிறது. அது நதியா ஓடும். அந்த நன்மைகளால நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. அந்த நன்மைகளால உங்க குடும்பம், உங்க சபை மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. அந்த நன்மைகளால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை சுற்றி இருக்கிற தெரு, ஏரியா, நீங்க இருக்கிற சிட்டி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மை பொங்கி பொங்கி எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் பொங்கி வரத்திற்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நதிகள் பொங்கி, அந்த நன்மைகள் பொங்கி தேசங்களை தாண்டி போகும். ஹல்லேலூயா. நான் விசேஷமா பார்க்கிறேன், நன்மைகள் பொங்குறத பார்க்கிறேன். ஒரு பாத்திரத்திலிருந்து நன்மைகள் அப்படின்ற வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள், அது அப்படியே பபுளாகி பபுளாகி வருது, அப்படியே பொங்கி பொங்கி வருது. நிறைய பேர் வாழ்க்கையில இது வரைக்கும் கஷ்டம் பொங்கினதை பார்த்தீங்க, நஷ்டம் பொங்கினதை பார்த்தீங்க, வியாதிகள் பொங்கினதை பார்த்தீங்க, சாத்தான் உங்க வாழ்க்கையில பொங்கி பொங்கி வந்ததை பார்த்தீங்க. பிரியமானவர்களே, இந்த தேவ பிரசன்னத்துல நிரம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நன்மைகள் பொங்கி வரப்போது, ஏராளமான நன்மைகள். 1-2 நன்மை இல்லை, 1-2 நன்மை இல்லை, ஆயிரக்கணக்கான நன்மைகள் அது பொங்கி பொங்கி வரும். உங்க வாழ்க்கையே ஒரு நன்மையா இருக்க போகுது, உங்க ஊழியமே ஒரு நன்மையா இருக்க போகுது, உங்க குடும்பமே ஒரு நன்மையா இருக்க போகுது. விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்கள், எங்களோடு சேர்ந்து ஆராதித்த உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினது போல உங்கள் வாழ்க்கை நன்மையால் சூழப்பட்டு இருக்கும். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக, இங்கே பாருங்கள், நல்ல உங்களுக்கு ஃபோன் கால் வரும், நல்ல செய்தி வருகிறது, நன்மைகள் வருகிறது, நன்மைகள் உங்களை தேடி வரும், உங்கள் வீட்டின் கதவை தட்டும், நன்மைகள் தட்டும், உங்களை தேடி வந்து நன்மை. இதனால் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த எந்த நன்மைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, வெயிட் பண்ணீங்களே, ஐயா வருமா வருமா வருமான்னு வெயிட் பண்ணீங்களா, அந்த நன்மைகள் பறந்து வருகிறது, கர்த்தரிடமிருந்து பறந்து வருகிறது. இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல செய்திகள், நன்மைகள் உங்களை அப்படியே திக்குமுக்காட வச்சிரும். நன்மைகளால் நிரம்பிடுவீங்க. ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே விழுந்து முழுகுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியமானவர்களே, உங்களை நன்மைகளால் ஆண்டவர் மூழ்கடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. Praise Lord, hallelujah. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த 45வது ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை, என்னை கர்த்தர் புடமிட்ட வார்த்தைகளை, எனக்கு ஊழியம் செய்த வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாயிருக்கிறேன். நிச்சயம் இந்த வெளிப்பாடு, இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த செய்தி உங்களை கட்டாயம் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 41வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இந்த வேதம் சொல்லுகிற யுத்தமும் போராட்டமும் என்ன? உங்க தெருவில்
தண்ணி பிடிக்கிறதுக்கு குழா சண்டை போடுறீங்களே, அது யுத்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோமா? இல்லை குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கோமே, அது யுத்தம் நினச்சிக்கிட்டு இருக்கோமா? சபையில் எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறோமே, ஜாதி ஜாதியா, இனம் இனமா, கலர் கலரா, பணக்காரங்க ஏழைங்க, படித்தவங்க படிக்காதவங்க, அந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறோமே, இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருதே, சண்டை வருதே, அது யுத்தமா? இந்த யுத்தத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறது, ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவரே நீங்கள் வாங்க எங்கள் பக்கம். நம்ம வீட்டில் நடக்கிற குலாச்சண்டைக்கெல்லாம் ஆண்டவர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. யோசிச்சு பார்க்கணும் பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எதுக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கிறோம்? யுத்தம்னா என்னங்க? யாருடைய யுத்தம்? எந்த யுத்தம்? இங்கே பாருங்க, சாமுவேலில் பார்க்குறோம் நம்ம. 1 சாமுவேல் 17:47 யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற யுத்தம் கர்த்தரின் யுத்தம். ஹல்லேலூயா. உங்க குடும்ப யுத்தம் கிடையாது, இது கொலா சண்டை யுத்தம் கிடையாது. இது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த யுத்தம் கிடையாது. அந்த யுத்தத்துக்கு நீங்க ஆண்டவரை கூப்பிடுறீங்க. அந்த யுத்தத்துக்கு ஆண்டவரை வாங்க, ஆண்டவரே வாங்க, எங்கள் பக்கம் நில்லுங்க ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் எங்கள் கூட நில்லுங்க. குடும்பத்தில் அக்கா தங்கச்சியோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, அப்பா அம்மாவோட சண்டை, இந்த சண்டையில் வாங்க எங்கள் கூட வந்து நில்லுங்க. இதில் வேறு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை விடுங்க, இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கே சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் நாசமாக போகணும்னு சொல்கிறோம், அந்த கூட்டம் இல்பொருள் ஆகணும்னு சொல்கிறோம், அந்த கூட்டம் காணாமல் போகணும்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், வேதம் அதை சொல்லலை. இதை தான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த அப்போ சொன்னாங்க. இங்கே பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 54லேருந்து 56 வரைக்கும் பார்க்குறோம். இங்கே பாருங்க, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும் அந்த ஊருக்குள்ள விடலை அப்படின்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்களா? எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி. இதுதான் நடக்குது. குடும்பத்தில் சண்டையா, அகைன்ஸ்டா இருக்கிறவங்க மேல ஆண்டவரே அக்கினியை இறக்குங்க, அவங்கள தண்டிங்க, அவங்கள கண்டிங்க அப்படின்றோம். அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீங்க இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா? அது வேற, நம்ம வேற இல்லை. அப்ப இந்த ஆவி என்ன செய்யும்? இந்த ஆவி மனிதர்கள் மேல அக்கினியை இறக்காது. இந்த ஆவி சாத்தானின் கோட்டைகள் மேல அக்கினியை இறக்குற ஆவி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை வெறுக்குகிற கூட்டம் அல்ல, நாம் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் எதிர் வீட்டுக்காரர்களையும் வெறுக்கிற கூட்டம் அல்ல. நாம் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் மேல் தேவனுடைய கோபாக்கினியை இறக்குகிற கூட்டம். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்க்குறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, நமக்கு நம் குடும்பத்தோடும், நம் தெருவோடும், நம் சபையில் இருக்கிற எதிரி கூட்டத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. உன் போராட்டம் இது கிடையாது. உன் போராட்டம் வேற இடத்துல இருக்குது. பிசாசு டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். இவன் தெளிவா இருந்தா எனக்கு விரோதமா போராட வந்துடுவான். இவன் கொஞ்சம் ஆவியதை இன்ன ஆவி, அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, இன்ன ஆவியுள்ளவர்கள், அந்த ஆவியில இருந்தா இந்த ஆவியுள்ளவன் என்ன செஞ்சிருவான்? நமக்கு விரோதமா போராட வந்துடுவான். அதுக்காக இவன் என்ன செய்யணும்? இவனை வேற ஆவியா
மாற்றி இவன் ஃபோக்கஸ் எல்லாம் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே, அவன் சபையில் இருக்கிறவங்க மேலே, அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க அவங்க மேலே, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே டைவர்ட் பண்ணி விட்டுடு. அவன் நினச்சிக்குவான் வாழ்நாள் முழுவதும் இவங்க தான் எதிரி, நம்ம குடும்பம் தான் எதிரி, நம்ம சபையில் இருக்கிற இந்த கூட்டம் தான் எதிரி, இந்த ஊழியத்தில் இருக்கிற இந்த ஆட்கள் தான் எதிரி. இங்கே பாருங்க, இன்னைக்கு எல்லாத்துலேயும் டீமாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த கடைசி காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு 10 டீம் இருக்கு, ஒரு சபையில் ஒரு 10 டீம் இருக்கு, ஒரு ஊழியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊழியத்தில் ஒரு 10 டீம் இருக்கு, ஒரு தெருவை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 10 டீம் இருக்கு. இவங்கெல்லாம் பிரிஞ்சு என்ன செய்கிறாங்க, இவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க, இவங்க ராஜ்யத்தை இவங்களே அழிச்சிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது, பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா நீங்களா போட்டுக்கோங்கப்பா சண்டை, நல்லா போடுறீங்கப்பா, நல்லா போட்டுங்க, யுத்தம் பண்ணுங்க, சண்டை பண்ணுங்க, என் பக்கம் மட்டும் வந்துடாதீங்கப்பா. இந்த கிறிஸ்தவர்கள்லாம் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோங்க, என்ன விட்டுருங்க, உங்க சண்டையில் என்ன மறந்துருங்கப்பா, என்ன திருப்பி பார்த்துடாதீங்க அப்படின்னு என்ன பண்றான், நீங்க எதுக்கெல்லாம் சண்டை போடணுமோ அதற்கான காரியங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்றான். உங்க ஈகோவை டச் பண்ணி விட்டுடுறான், ஒரு சின்ன விஷயத்தை பெருசா காட்டி விட்டுடுறான், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பகையை உண்டாக்கிடுறான். அப்போ என்ன ஆயிடுது, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஃபோக்கஸு நம்ம கூட பிறந்தவங்க மேலேயே பகையாக பார்த்துடுறோம், நம்ம சபையில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களையே பகையாக பார்த்துடுறோம், நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களையே பகையாளியாக பார்த்துடுறோம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா இவங்க தான் நமக்கு எதிரிகள். ஆனால் உண்மையான எதிரி ஒருத்தன் இருக்கிறான், திருட்டு போய சாத்தான் இருக்கிறான், அவன் தான் உண்மையான எதிரி. இவன் என்ன பண்ணுறான், சாத்தான் எப்பா இவன் நான் தான் அவனுக்கு உண்மையான எதிரின்னு வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிட்டான், இவன் கண்ணு திறந்துருச்சு, என் கதை க்ளோஸு. அதனால் இவனுக்கு என்ன பண்ணணும், எப்பா உனக்கு உன் குடும்பம் தான் எதிரி, எப்பா உன் சபையில் இருக்கிற அந்த கூட்டம் தான் எதிரி, உனக்கு அவங்க எதிரி, உனக்கு இவங்க எதிரி அப்படின்னு கண்டதையும் காட்டிடுறான். நம்மளும் என்ன பண்ணிடுறோம், ஐயோ இதுதான் நமக்கு எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்து அந்த ஆட்களுக்கே பயந்து அவங்க தான் நமக்கு எதிரானவர்கள் நினைச்சு அவங்க தான் நமக்கு அவங்களோட தான் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் இருக்குன்னு நினைச்சு போராடி அங்கேயே வாழ்க்கையை அழித்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரம் நம்ம பார்க்குறோம் 12வது வசனம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இங்க பாருங்க, ஒட்டுமொத்த பிசாசின் கூட்டத்தையுமே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற லூசிஃபரோட மொத்த சேனையை சொல்றாருங்க. இது எல்லாத்தோட உனக்கு போராட்டம் இருக்குப்பான்ட்டாரு. உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுக்கெல்லாம் என்னமா பண்ணுங்க, இந்த முழு சாத்தானுடைய சேனையும் எப்பா நம்ம கிட்ட தான் இவனுக்கு போராட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், நம்ம தான் இவனுக்கு எதிரின்னு கண்டுபிடிச்சிட்டான், நம்ம கதை க்ளோஸு, நம்மளை முடிச்சு விட்ருவான், இதோட நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவனுங்க கண்ணு திறந்துடுச்சு, அவ்வளோதான், இவனுக்கு எதிரிங்க நம்ம தான் தெரிஞ்சிடக்கூடாது, அதனால் இவனுக்கு எதிரி வேற ஒன்றை காட்டு, இவன் தான் எதிரி, எனக்கு இவன் தான் சார் ஒரு எதிரி, இவன் தான் எனக்கு துரோகி, இவன் தான் எனக்கு காட்டி கொடுத்தவன், இவன் தான் என்ன மறுதளிச்சவன், இவன் தான் எனக்கு துரோகம் செஞ்சவன், எனக்கு கெடுதல் செஞ்சவன் எவனாவது ஒருத்தனை அவன் பார்த்துட்டான், அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவனையே தான் பார்த்துட்டு இருப்பான், எங்களை பார்க்க மாட்டான். ஐயோ இவன் எங்ககிட்ட போராட வந்துட்டான், அவ்வளோதான். சாத்தானுக்கு நல்லா தெரியும் பிரதர், ஆண்டவருடைய பிள்ளைங்களை பற்றி தெரியும். இவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சு, இவங்க கண்ணு தெளிஞ்சிடுச்சுன்னா, இவங்க கண்ணு திறந்துடுச்சுன்னா அவன் கதை க்ளோஸ்ன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையில் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரியும், அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக ஆயிடுவான்னு தெரியும். இங்கே பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா இவங்களோடு உனக்கு போராட்டம் உண்டு.
நம்ம கேட்கலாம், ஐயா ஒரு சாத்தானோட போராட்டம்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் என்னன்னா ஒட்டுமொத்த சாத்தானையும் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையா, சேனை எல்லாத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, இப்போ என்னம்மா செய்யணும்? இங்கே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் போராட்டம், இதுதான் பிரச்சனை, இவன் தான் எதிரின்னு பார்த்துட்டு இருந்தீங்க, மனிதர்களை பார்த்துட்டு இருந்தீங்களே, அப்படியே திருப்புங்க, இந்த பக்கம் பாருங்க. உண்மையாலுமே இவன் தான் உங்கள் எதிரி, இவன் தான் உங்கள் துரோகி, இவங்க தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவன், இந்த சாத்தான் தான் உங்களை அழிக்க நினைக்கிறவன், உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தை உங்களை பார்க்க விடாமல் தேவையில்லாததை பார்க்க வைக்கிறவன், தேவையில்லாததுக்கு நேரத்தை கெடுக்க வைக்கிறவன் இவன் தான். இவங்கிட்ட போராடுங்க. நம்ம போராட்டம் இவங்கிட்ட இருக்கு. இவன் தெரியும், நம்ம இவங்கிட்ட போராட வந்துட்டு அவன் தோத்துருவான் தெரியும். ஆல்ரெடி அவன் தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நசுக்கிட்டாரு. குத்துயிர் குளவுயிருமா கிடக்கிறான். ஐயா, கடைசியில் வந்து இவனும் என்னை மிதிச்சிருவானே, இவனும் என்னை வந்து கஷ்டப்படுத்துவானேன்னு பயந்து நடுங்கிட்டு இந்த சாத்தான் என்ன செய்யறான், வேற ஒன்றை காட்டி விட்டுறான். இந்த நம்மளும் அறிவில்லாமல் என்ன பண்ணிடுறோம், அதுதான் நமக்கு எதிரின்னு அது பின்னாடி போயிடுறோம் பாருங்க. அங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. இங்கே பாருங்க, அதுக்கு தான் இங்கே பாருங்க 11வது வசனம், எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. பாருங்க, பிசாசின் தந்திரம் இதுதான். ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணிடுறான், அவன் பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது, ஆனால் தந்திரமான ஆள், நல்ல தந்திரமான ஆள், டைவர்ட் பண்ணி விட்டுடுறான். நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருப்பா, என் மேலே ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருப்பா, அதுக்கு தான் தாயின் கருவிலே என்ன அபிஷேகம் பண்ணாருப்பா, என்னை பெயர் சொல்லி அழைத்தாருப்பா, என்னை முத்திரை போட்டாருப்பா, அவர் என்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாருப்பா, ஏன்னா ஒரு நோக்கத்துக்காக, பிளானுக்காக அவர் என் பார், என் நோக்கத்தை பாரு, என் தரிசனத்தை பாரு, நான் அழைத்த அழைப்பை பார், அதை பார்த்து போ, நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அதில் ட்ராவல் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் காட்டுற பாதையில் நம்ம பார்த்து போகணும். அங்கே சாத்தான் காட்டுற பாதையை பார்த்துடக்கூடாது. சாத்தான் வேற ஒன்றா காட்டுவான், அது கொஞ்சம் அழகாக கூட இருக்கும், அது கொஞ்சம் கவர்ச்சியாக கூட இருக்கும், அது எதை காட்டினாலும் பார்க்கக்கூடாது. பாருங்கள், எனக்கெல்லாம் ஏதாவது ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போலாம் என்னம்மா பண்ணுறது, நான் அப்படின்றது ஏதோ சம்திங், ஏதோ மாம்ச சிந்தை, ஏதோ வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருதுன்னா அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணணும், நான் சொல்லுவேன், சாத்தானே அப்படின்னு துப்புவேன், அவன் மூஞ்சில் துப்புற மாதிரி துப்புவேன், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு கூட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்க, என்ன பண்ணுன்னா அவன் மூச்சை பார்த்து அப்படின்னா போதும், அவன் மூச்சை பார்த்து அந்த சிந்தனை வரும்போது அப்படின்னு துப்பிடுங்க. ஹல்லேலூயா. அதை விட அவனுக்கு அவமானம் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அதுதான் அவன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும், சக்தி வேணும். பிரதர், சின்ன சின்ன தந்திரங்களுக்கெல்லாம் விழுந்துடுறேன் பிரதர்ன்றீங்களா, உங்களுக்கு திராணி எங்கே வருதுன்னா, அங்கே பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளணும். இதெல்லாம் தரித்துக்கிட்டு மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை போடுறதுக்கு போயிடக்கூடாது. நல்லா சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் தரிச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ஒரு யுத்த வீரன், நல்லா தலை சீரா, கையில் பட்டயம் எல்லாம், அந்த ட்ரெஸ்ஸு, வார் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போகாமல் நேராக போயிட்டு நாய்கிட்ட சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் போட்டிருக்கெல்லாம் யுத்த ட்ரெஸ்ஸு, 6 வயசு குழந்தைகிட்ட சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும் பாருங்க. யுத்த ட்ரெஸ்ஸு, சண்டை போட வேண்டியது சாத்தானுடைய கூட்டத்தில், யுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நேராக போய் ஆண்டரோட பிள்ளைகள்கிட்ட சண்டைக்கு போனால் எப்படி இருக்கு பாருங்க. அட பாவி, உனக்கு யுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு கையில் ஆவிக்குரிய பட்டயத்தை கொடுத்து யுத்தத்துக்கு அங்கே போக சொன்னால் நீ எங்கே போயிட்டுருக்க? ஆண்டவர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணி உன்னை ஒரு யுத்த வீரனாக்கி அவருடைய படையில வச்சு சண்டை போடுறதுக்கு அமிச்சா இன்னைக்கு என்ன நடக்கிறோம், நமக்குள்ள இதே ஆர்மிக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். ஆண்டோடைய ஆர்மிக்குள்ளேயே சண்டை. யோசிச்சு பாருங்க, அவர் சொன்னார்ல, எப்பா எந்த ராஜ்யமும் தனக்கு தானே பிரிந்திருக்காதுன்னு சொன்னார்ல. அவர் பிசாசுகளை துரத்துறான்னு சொன்னபோது
இங்கே பாருங்க, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டோன்னா என்ன நடக்கும் பாருங்க. இங்கே சோல்ஜர் ஒரு டீம் நிற்கிது, ஆண்டவருடைய கூட்டம் நிற்கிது, அங்கே ஆப்போசிட்டில் சாத்தானுடைய கூட்டம் நிற்கிது. இங்கிருந்து நம்ம போய் அவர்களை எதிர்க்க வேணும், அவங்களோட யுத்தம் இருக்குன்னு வேதம் சொல்லிடுச்சு அந்த கூட்டத்தோட. இப்போ இந்த கூட்டம் இங்கே என்ன நடக்குது, இந்த கூட்டம் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குது, இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குது, இவங்களுக்குள்ளேயே திட்டிக்குது, இவங்களுக்குள்ளேயே நீ பெருசு நான் பெருசுன்னு பேசிக்குது, நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு பேசிக்குது, நான் பணக்காரன் நீ ஏழைன்னு பேசிக்குது. அது உயர்வு தாழ்வில் பேசுது, தீண்டாமையை கொண்டு வருது. அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் பாருங்கள். நீங்களாம் நம்மலாம் அப்படி இருந்தோன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா, ஆண்டோடைய யுத்தத்தில் இருக்கிறோமா பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாத்தையும் எதிர்க்க போகிறோம். நம்ம போய் நின்னா முன்னாடி என்ன தெரியுமா இருக்குது பிரதர், நம்ம போய் நின்னா என்னென்ன வருது தெரியுமா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிற்கிது, எல்லாம் வருது. இதெல்லாம் எதிர்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரதர், நம்மளால் எப்படி பிரதர்? ஒட்டுமொத்த லூசிஃபர் கூட்டமே வருது, எப்படியா நம்மளால எதிர்க்க முடியும்? எல்லாமே சேர்ந்து வராங்க, எல்லாம் ஓரணியில் திரண்டு நிற்கிறாங்க. அவர்களை வசனம் சொல்லுது எதிர்க்கவும். ஏயா நம்ம போனால் எப்படியா ஜெயிப்போனா? அதுக்கும் வசனம் இருக்கு. இங்கே பாருங்க, மத்தேயு 16:18 என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 16:18 பார்க்குறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம், தேவனுடைய வீடாக இருக்கிறோம். நம்மளை எந்த அதிகாரமோ எந்த துரைத்தனமோ இந்த பிரபஞ்சத்தின் எந்த அந்தகார லோகாதிபதிகளோ எந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளோ நம்மளை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நாம் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியான தெய்வம் இருக்கிறார். நம்ம போய் இதுங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது அதுங்க பார்க்கும். என்னத்தை பார்க்கும்? நமக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்கும். ஹல்லேலூயா. அடுத்த செகண்ட் துண்டை காணும், துணியை காணும், ஓடும். ஹல்லேலூயா. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமா? அதுதான் நாம் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ள ஆண்டவரை காட்டணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எல்லா பிசாசின் கூட்டமும் வரும், வந்து பார்க்கும் போது அடடா இந்த பீட்டர் வாழ்ந்துகிட்டு இல்லப்பா, இந்த பீட்டருக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருப்பா. இவனை பார்த்தா இவன் தெரிய மாட்டேங்கிறான், இவனை பார்த்தா உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து தெரியறாருப்பா அப்படின்னு ஓடிடும். துண்டை காணும், துணியை காணும், தலை தெறிக்க ஓடும். ஹல்லேலூயா. இது எல்லாம் ஓடும். சத்தியம் இங்க பாருங்க, அதுதான் சத்தியம். என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பிரதர், தீங்கு நாள் பிரதர், தீங்கு நாள் வந்துருச்சு பிரதர். உங்களுக்கு தெரியுமா பிரதர், எனக்கு ஒரு தீங்கு நடந்துருச்சு பிரதர், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு பிரதர். பிரதர், வசனம் என்னமா சொல்லுது? தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப நீங்க என்னன்னா, நீங்க எதிர்க்கல, அடிபணிஞ்சிருக்கீங்க, தோத்துருக்கிறீங்க. எதனால? தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கவும்னா எதிர்க்க முடியாமல் ஏன் தோத்தோன்னு நம்ம பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்னா அந்த வந்துச்சு பார்த்தீங்களா, எல்லா கூட்டும் பிசாசின் கூட்டத்தை எல்லாம் தலை தெறிக்க ஓட விட்டவர்களாய் நாம் நிற்கவும், விழுகிறவர்கள் அல்ல. அந்த பிசாசின் கூட்டத்திற்கு முன்பாய் நாம் விழுகிறவர்கள் அல்ல, பாவத்தில் விழுகிறவர்கள் அல்ல, சாபத்தில் விழுகிறவர்கள் அல்ல, நோயில் விழுகிறவர்கள் அல்ல, கடன் பிரச்சனையில் விழுகிறவர்கள் அல்ல, பிசாசின் தந்திரங்களில் விழுகிறவர்கள் அல்ல, நிற்கிறவர்கள். நாம் நிற்போம், அவைகள் நம் முன்னால் விழும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாத்தானின் கோட்டை வந்தாலும் என்ன, கூட்டம் வந்தாலும் என்ன ஆகுனா, அது நம் முன்னே விழும். நாம் நிற்போம். ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயம், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லைன்னா இல்லதான். அந்த பாதாளத்தின் வாசல் எந்த நோயா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம்,
எந்த போராட்டமாக இருக்கலாம், எந்த நஷ்டமாக இருக்கலாம், பிசாசு கொண்டு வர எந்த தந்திரம், எந்த டிசைனில் இருக்கலாம், எந்த பெண்ணோ ஆணோ நம்மளை மயக்கிறதுக்கு வரலாம். நாம் என்ன செய்வோம்? நிற்போம். ஹல்லேலூயா. நிற்போம், நாம் நிற்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே பாருங்க, அதுக்கு திராணி இருக்கணும், திராணி இருக்கணும். கேட்பாங்களே சண்டை வந்து, உனக்கு திராணி இருக்கா? இல்லை இந்த சொத்தை வாங்குறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? இந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்கான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வசனம் சொல்லுது பாருங்க, திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வாங்க. பாருங்க, ஏன் விழுகிறோம் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லை, அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்புக்குன்னு சிலதை கொடுத்துருக்கிறாரு. அதை நான் அணிந்து கொள்ளவில்லை. அதை நான் அணியாமல் யுத்தத்துக்கு போனேன்னா டேஞ்சரு. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு வெறும் வார்த்தையில் வடை சுட்டுட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. பிசாசு தீங்கு நாள் வரும்போது நாம் விழுகிறோம் என்றால் நம்மளை செக் பண்ணணும். நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள நான் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன்னா இது தேவனுடைய ஆலயமாச்சு, இது தேவனுடைய வாசஸ்தலமாச்சு, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வீடாச்சே. இந்த வீட்டை நான் எப்படி பராமரிக்கிறேன்? நம்மளை பார்த்தா, இந்த ஆலயத்தை பார்த்தா, இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை பிசாசு பார்த்தா ஓடுற மாதிரி வைக்கணும். நான் வந்துட்டான்டா, இயேசு கிறிஸ்து வந்தவனா, ஐயோ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி வைக்கணும். ஐயோ பீட்டர் வந்துட்டான்ப்பா, ஐயோ இந்த பிரவீன் வந்துட்டான்ப்பா, ஐயோ இந்த சார்லஸ் வந்துட்டான்ப்பா, இந்த சுரேஷ் வந்துட்டான், இந்த ரமேஷ் வந்துட்டான், இவன் கிட்ட ஒன்றும் இனிமேல் பண்ண முடியும், இவன் வந்துட்டான் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஓடுற அளவுக்கு இந்த ஆலயத்தை நம்ம வைக்கணும். வந்து பார்த்த உடனே ஆஹா நல்ல ஒரு சரீரம் கிடச்சிருக்கு, கூட்டி பெருக்கி நல்லா வச்சிருக்கிறாயா. முன்னாடி 4 பேரோடு இருந்தோம், இப்போ போய் கூட்டிகிட்டு ஒரு 40 பேரோட வருவோம், அதுக்கப்புறம் போனால் 400 பேரோட வருவோன்னு இருக்கக்கூடாது வாழ்க்கை. இந்த ஆலயத்தை எப்படி நம்ம வச்சுருக்கிறோம் பாருங்கள் பிரியமானவர்களை. அடுத்தது பார்ப்போம், அதுக்கு என்ன சர்வாயுத வர்க்கம்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அல்லேலூயா. இந்த வேதத்தின் மேலே ஒரு வெறி இருக்கணும். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்கள். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டோடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன், நான் ஒரு வேத வெறியன். இந்த வேதம் என சுண்டி இழுக்குதுங்க. இந்த பாலை குடித்த பூனை, ருசி கண்ட பூனை, அது இந்த பால் பாத்திரத்தையே சுற்றி வரும்னுவாங்க பார்த்தீங்களா? அது வீட்டில் மீனு செஞ்சுட்டோன்னா அந்த பூனைங்க அந்த ஏரியாவை அந்த நம்ம ஜன்னல்கிட்டயே வந்து உக்காந்துக்கோங்க, போகவே போகாதுங்க. அந்த மாதிரி பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் மேலே ஒரு வெறி வரணும், ஒரு ஆசை வரணும், ஒரு வாஞ்சை வரணும். எனக்கு நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் பைபிளை பக்கத்துலேயே வச்சுக்குவேன், என் பைபிளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருப்பேன். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு டைம் கிடச்சா எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை எழுதிக்கிட்டு இருப்பேன். இன்னும் நிறைய நேரம் என்னமோ செய்வேன், என் வேலை செஞ்சாலும் இந்த வேதத்தை தூக்கி நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதை தூக்கி இப்படி நெஞ்சில் வச்சுக்குவேன். என் நெஞ்சிலேயே தான் இருக்கும் இந்த வேத புத்தகம், என் நெஞ்சில் சாஞ்ச மாதிரியே இருக்கும். கர்த்தர் சாட்சி. பிரியமானவர்களே, இப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் இந்த வேதத்தை எடுத்து நான் தியானிப்பேன். ஒரு வெறி வருது, சுண்டி இழுக்குதுங்க இந்த டேஸ்ட்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து மட்டும் பார்த்துட்டீங்க, இந்த வேதத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் அதுலேருந்து தூக்குறதே கஷ்டம். இந்த பாதாள குழிக்குள்ளே விழுந்துட்டா கதை கந்தல்ன்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேதத்துக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டான், அவன் அடிக்ஷன், பைபிள் அடிக்ஷன் ஆகிடுவான். பைபிள் அடிக்ஷன். நான் அப்படி தான் இருக்கிறேன், பைபிள் அடிக்ஷன் ஆகிட்டேன். யாரும் என்னென்னதுக்கோ அடிக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? இந்த வேதத்துக்கு அடிக்ஷன் ஆகிட்டோம், வேறு எதுக்கு அடிக்ஷன் ஆக மாட்டோம் பிரதர்? இந்த சிகரெட்டு பிரச்சனை, இது சாராய பிரச்சனை,
பாவ பிரச்சனை, பாவ போராட்டம், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் ஒரு இதாகவே தெரியாது. அதை நம்ம டச்சு பண்ணாது. அந்த ஒரு மோடில் உள்ளே போயிட்டோமே, நம்ம தான் புதகுழிக்குள்ளே போயிட்டோமே, வேதம் என்னும் புதகுழி ஆழமாக போயிட்டோம். மேலெல்லாம் சுத்தியும் வசனங்கள், இங்கேயும் சுத்தி வசனங்கள், எதுவுமே தெரியல. உள்ள போயாச்சு, டீப் லெவல் போயாச்சு, வேதத்தில் முழுகியாச்சு. இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கணும். வேதமும் இல்லை, வேதத்தை எடுத்து பல மாதங்கள் ஆச்சு பிரதர். சர்ச்சுக்கு கையில் கொண்டு போகிறோம், அது கூட சில பேர் கொண்டு போகிறதில்ல. சத்தியம் இன்னும் கச்சையை கட்டிக்காமல் நீங்கள் சாத்தானுக்கிட்ட போய் கூட்டத்தில் நின்னீங்க, டேஞ்சர். பிரியமான அடுத்தது பார்க்குறோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இங்கே பாருங்க, நம்ம நீதி இல்லை, சுயநீதியில் இல்லை, சுயநீதியில் வாழ முடியாது, அதுவும் டேஞ்சர் மோடு. நம்ம தேவ நீதியில், அவர் நீதி என் நீதியாய் மாறியது. நான் தேவ நீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் நீதியில் வாழலை, நான் பண்ணுற நல்ல காரியங்களில் நான் வாழலை. என் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த நல்ல காரியங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி போனோம். என் சுயபலத்தை நம்பி யுத்தத்துக்கு போக முடியாது. என் சுயபலத்தை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அதை நம்பி நீ சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. இங்கே பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாய சுவிசேஷம். ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பிரதர் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியாது அப்படின்னா சொல்லாதீங்க. சொல்ல வேண்டியது நம்ம வேலை, பதில் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியது அவர் வேலை. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். மோசேக்காக தான் சொன்னார். மோசே சொன்னார், ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்க கேட்கல ஆண்டவரே, பார்வோன் எப்படி ஆண்டவரே கேட்பான், அவங்க கேட்குறாங்க, கேட்கலன்றது பிரச்சனை கிடையாதுப்பா, நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. மோசே நீ போய் சொல்லு, இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லு, அவங்க கேட்கலையா, 6 லட்சம் புருஷர்கள் கேட்கலையா, பிரச்சனை இல்லை, நீ சொல்லிட்டு வா. அடுத்தது இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறோம், பார்வோன் கிட்ட போ, அரண்மனைக்குள்ளே போ, அங்கேயும் போய் சொல்லு. நான் சொன்னதை சொல்லு. சுவிசேஷம் என்பது என்ன? இந்த ஆண்டவர் சொல்றது தான் நம்ம சொல்றதாங்க சுவிசேஷம். இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் இதை வாட்ச் பண்ணுறாங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐயா நிறைய பேர் பார்க்கல இந்த மெசேஜை, நிறைய பேர் கேட்கல, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் சொன்னாரு சொல்கிறேன், அவ்வளோதான். என் வேலை அவ்வளோதான். இது யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ லட்சக்கணக்கில் போல அதுன்ற பிரச்சனை எனக்கு இல்லை, ஆயிரக்கணக்கில் போலன்ற பிரச்சனை எனக்கு இல்லை. என் வேலை நான் சொன்னாரு வந்து சொல்கிறேன், என் வேலை அதுதான். அவர் எத்தனை பேரை பார்க்க வைக்கணும், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தொடப்படணும், எத்தனை மோசேக்கள் யோசுவாக்கள் எழும்புறன்றதை அவர் வேலை, அதை அவர் பார்த்துக்குவார். என் வேலையை நான் செஞ்சுட்டு பேசாமல் போய் சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளோதான். நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலையை நான் செய்யணும், அவர் வேலையை அவர் செய்வார். அடுத்தது பார்க்குறோம், பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. ஏன் அந்த விசுவாசம் கேடகம் எனக்கு தேவை அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பார்க்குறோம்ல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க நடக்கலை, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க கிடைக்கல, என்னமோ ஆண்டவரே கூட இருக்கிறாரா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா. அப்போ சாத்தான் வருவான், ஏய் பாத்தியா என்ன நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவர் உனக்கு செய்யவே இல்லைப்பா, நீ எத்தனை வாட்டி ஆண்டவர்கிட்ட கேட்குற, நீ எத்தனை வாட்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற, பாவம் அங்கங்கே நடக்குது பாரு, அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு நடக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க, உன் சபையில் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நீ மட்டும் பாரு உனக்கு தான் ஆண்டவர் எதுவுமே செய்யலை அப்படின்னுவான். ஹலோ
பொல்லாங்கன் எய்யற அக்னி யாஸ்திரன்னா அப்படி நெருப்பு தணலாக வந்துக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு எதிரமா. அவன் அழகா சக்கரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. அவன் எப்படி பேசுகிறான்? சக்கரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான் பாருங்க, அப்போ அந்த கல்லுகளை அப்பங்களாக சாப்பிட்ருங்க. எவ்வளோ கேர் பாருங்க. கடவுள் மேலே சாத்தானுக்கு எவ்வளோ கேர் பாருங்க. அப்போ உஷாராக இருக்கணும் பாருங்க, உஷாராக இருக்கணும். ஏன்ட்ட சில சமயம் பேசுகிறான், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சம்டைம் இந்த மாதிரி சாத்தானுடைய சத்தம் வரும். அவன் ஏதாவது இன்புட்டை கொண்டு வர பார்ப்பான். நான் என்னமா செய்வேன்? ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான். அவ்வளோதான், மேட்ரு க்ளோஸு. அவனுக்கு பதிலே கிடையாது. அவன் சரக்கை ஏதாவது கொண்டு வந்தானா இந்த பீட்டர் எல்வி செய்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பக்கம் வந்து சொல்கிறானா அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சி போடா அப்படின்னுவேன். என் ஆண்டவர் செய்வார்ரா. அதுதான் விசுவாசம். என்ன பிரதர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல. விசுவாசம் என்னும் கேடகம் வேணும் பிரதர். வேலையே கிடைக்கல பிரதர், நல்ல வேலை இல்லை பிரதர். விசுவாசம் இன்னும் கேடகம் வேணும், வச்சுக்கோங்க. அவன் வந்து சொல்லுவான், பார்த்தியா ஆண்டவர் உனக்கு நீ நம்புற, உனக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அங்கே ஒருத்தவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை கிடச்சிருக்கிறான், உனக்கு எதுவுமே கிடைக்கல பாருன்னுவான். பிரதர் கல்யாணம் ஆகலை, டிலே ஆகுது பிரதர். விசுவாசம் என்ன கேடகம், வச்சுக்கோங்க. சாத்தா வருவான், பார்த்தியா உன்னோட சின்ன வயசு, அவங்களுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு இன்னும் ஆகலைன்னு சொல்லுவான். பிரதர் அண்ட் சிஸ்டர், விசுவாசம் இன்னும் கேடகம், வச்சுக்கோங்க. அக்னி ஆஸ்திரம். பிரச்சனை பெருசாக சண்டை மாதிரி வராது, அழகா அன்பா பேசுற மாதிரியே பேசுவான். ஆமால ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் செய்யல அப்படின்னு சொல்லிடாதீங்க. விசுவாசம் என்னும் கேடகம் அவ்வளோதான், வச்சுக்கோங்க, முன்னாடி வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் விசுவாசிங்க. அவன் வந்து என்ன பண்றான் தெரியுமா? எப்படியாச்சும் இந்த விசுவாசத்தை டேமேஜ் பண்ணணும், உடைச்சிடணும். அவனுக்கு என்னன்னா உடைச்சிடணும் இந்த கேடகத்தை. இந்த ஜனங்க ஆண்டவரை நம்புறத அவனால் ஜீரணிக்கவே முடியாது. நான் சொல்லுவேன் சாத்தானை பார்த்து, டேய் சாத்தானே, என் கடவுளை நான் விசுவாசிக்கிறது உனக்கு ஜீரணிக்க முடியலையா? ரொம்ப ஜீரணிக்க முடியப்ப ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம்ல, அதை ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த சாத்தானும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சரி எவ்வளோ நாள் நீ பொறுத்திருக்கிற, என் டைம் நான் செய்கிறேன், நீ எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது, நீ எப்படி பொறுத்துட்டு இருக்க, ஆண்டர் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சாத்தான் இருக்கிறான்ல, இந்த சாத்தான் என்ன செய்வான்? அட்டடா இவனுக்கு வயிற்றுச்சல் வரும். இவன் ரொம்ப விசுவாசிக்கிறானே இந்த ஆண்டவரை, ஐயோ இவன் ரொம்ப பொறுமையாக இருக்கிறானே, இந்த அம்மா ரொம்ப பொறுமையாக இருக்குது, என்னடா இது எப்படியாவது கிளப்பி விட்டுறணும், இது எப்படியாச்சும் கிளப்பி விட்டுறணும். யோபுவை பார்த்து சொன்னாங்க பாருங்க ஒய்ஃப், எப்பா நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுனாங்க பாருங்க. அந்த மாதிரியும் சில பேர் சில கேஸ் இருக்குது பாருங்க. அவனுக்கு ஏதாவது பண்ணி இதை உடைக்கணும், ரொம்ப நம்புறான்ப்பா இவன். ஐயோ என்னடா இப்படி விசுவாசிக்கிறான், அவரால் ஜீரணிச்சிக்க முடியாதுங்க. டக்குன்னு ஏதாவது உங்களுக்கு கிடச்சிட்டா போதும் அவன் அமைதியாக இருந்துருவான். வருஷ கணக்கில் பொறுத்து இருந்தீங்க, அவனுக்கு பயம் வந்துடும். என்னடா இந்த ஆண்டவர் இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம், வருஷ கணக்கில் போகுது. அப்போ ஏதோ பெருசாக தர போகிறாரோன்னு பயம் வந்துடும். ஏன்னா வேதத்தில் இருக்குது, இவர் லேட்டாக கொடுக்கறதெல்லாம் பெஸ்ட்டாக வருது, பெருசாக வருது. என்னடா இவர் வருஷ கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ பெருசாக தர போகிறாருப்பா இவனுக்குன்னு மண்டையை போட்டு குழப்பிக்குவான். அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உங்கள் விசுவாசம் என் விசுவாசம் சாத்தானுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. நம் கடவுள் அதை பார்த்து சல்யூட் பண்ணுவாரு. வா சூப்பர், என் செல்லம் என்னை ரொம்ப விசுவாசிக்குது, என்னை நம்புது. எனக்கு ஒரு காரியம் இருந்தது, அந்த நீடு எனக்கு வர வேண்டியது அப்படியே அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு வர வேண்டிய ஒரு காரியம் வரலை, அது டிலே ஆகிட்டே இருந்தது. அதுக்குரிய காரியங்களை நான் ஒரு 2 நாள் செஞ்சேன், பட் இருந்தாலும் அது எனக்கு வரவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், ஏன் இதை நான் 2 நாளாக நான் அதையே ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது தூக்கி ஓரமாக வைக்கிறேன்.
அது வருதோ அது வரலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு உங்கள் சமூகம் உங்கள் வேதம் தான் எனக்கு முக்கியம். அதை நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அது ஓரமாக போடுறேன். அது வருதுன்னா உங்கள் சித்தம் வந்துட்டு போட்டோம். அது வரலைன்னா எனக்கு கவலை இல்லை. அதுக்காக என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் உட்காந்து யோசிக்க மாட்டேன். எனக்கு யோசனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வேதம் தாயா. நானுட்டு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் என் நேரத்தை நான் வீணாக்கலை. என் படம் பார்க்குறதோ இல்லை ஹவர் கணக்கில் கிரிக்கெட் பார்க்குறதோ இல்லை ஹவர் கணக்கில் யாருக்கிட்டையாவது பேசுகிறதோ கிடையாது. என் வேலையை செய்கிறேன், உங்ககிட்ட பாதத்தில் நான் உக்காடுறேன். இது 2 தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் எந்த இடத்துலையும் போய் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு வெயிட் பண்ணுறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் வெயிட் பண்ணி செய்கிறேன்னா அங்கே டைம் வேஸ்ட் ஆகுது. நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், இங்கே டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த டைம் வேஸ்ட் ஆகலாம். நான் என்ன செய்வேன்? உங்கள் சமூகத்தில் நான் உட்காருவேன். உங்கள் சமூகத்தில் உங்ககிட்ட தானே நான் உட்காருவேன். இந்த விஷயம் என் நேரத்தை சாப்பிடுது ஆண்டவரே. இது ஏன் நேரத்தை சாப்பிடல, உங்களுக்கும் எனக்கும் உள்ள நேரத்தை இது சாப்பிடுது. ஒன்று இதை க்ளோஸ் பண்ணுங்க, இல்லை இதை முடிச்சு விடுங்க. இதை நீங்கள் எதாவது செய்யுங்க. ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம், ஏஞ்சல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் போய் என்னன்னு பாருங்கள் சொல்லிட்டு விட்டுடுவேன். அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பிரதர், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரதர், நான் அப்படியே ஆண்டு ஊழியத்தில் இறங்கிடுவேன், அப்படியே ஆண்டு சமூகத்தில் உக்காந்துருவேன். என் பையனுக்கு மட்டும் வேலை கிடச்சிருச்சு பிரதர், நான் அப்படியே ஆண்டவருக்காக வந்துடுவேன். அந்த கதைலாம் வேணாம். வந்துருச்சுன்னா கிடச்சிருச்சுன்னா ஆண்டவர் அப்படி இல்லை, நீ உக்காந்தாதான் அது கிடைக்கும். நீங்க உங்க ஆண்டு சமூகத்தோட ஆண்டோட உள்ள உறவுல நீங்க இருக்கும்போது தான் அது வரும். வரலையா, ஆண்டோட உறவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இன்னும் உறவாடுவோம், அவரோட இன்னும் இணைந்திருப்போம். அப்போ வர வேண்டியதுதான் ஆட்டோமேட்டிக்காக வரும். மேக்னெட் மாதிரி ஒட்டிக்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார் சர்ச்சில் ஒரு வாட்டி, பாஸ்டர் பிரதாப் சொன்னாங்க, லிவிங் காட் சர்ச்சில், நம்மளாம் மேக்னெட் மாதிரியா பிளெஸிங்ஸில் என்ன ஆகுமா, பறந்து ஒட்டிக்கும். பக்கத்தில் இரும்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும்? அதுவாக ஒட்டிக்கும். நம்ம போய் அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், மேக்னெட்டு பவர், மேக்னெட்டிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆண்டவரோடு இருக்க 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 கவர்ந்து இழுக்கிற அந்த சக்தி வரும். இந்த கவர்ந்து இழுக்கிற சக்தி என்ன செய்யும்னா, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவாக இழுக்கும். கல்யாணம் ஆகலையா, அது இழுத்துக்கும். வேலை கிடைக்கலையா, அது இழுத்துக்கும். வேலையில் இன்கம் அதிகமாக வரலையா, அது இழுத்துக்கும். சுகம் இழுத்துக்கும், பலம் இழுத்துக்கும், செழிப்பை இழுத்துக்கும், சந்தோஷம் சமாதானத்தை இழுத்துக்கும். உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அது இழுத்துக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்? மேக்னெட்டிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தெய்வீக பிரசன்னத்தை இன்னும் நீங்கள் அனுபவிங்க. ஆண்டு கொடியும் அவர் செடியுமா இருந்து ஒன்றா இணைந்து எது செடி எது கொடின்னு கண்டுபிடிக்காத ரெல்முக்கு போங்க. அப்படி சொன்ன போன வாரம் அப்படி இருக்கும்போது சாத்தா பார்ப்பான், என்னடா யார் இயேசு கிறிஸ்து, யார் இந்த பீட்ரு, யார் இயேசு கிறிஸ்து, யார் இந்த சகோதரி, யார் இந்த, ஒரே குழப்பமாக இருக்கேப்பா, எல்லாம் பின்னி பிணைஞ்சிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த ரெல்மு வரணும் பாருங்க, அந்த ரெல்மு வரணும். இந்த கிறிஸ்தவர்களையும் ஆண்டோட பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் சாத்தா மண்டையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நம்புறாயா ஆண்டவரவே? எது நடந்தாலும் சிரிக்கிறாயா? எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்றாயா? என் கூட அவர் வராருன்றாயா? என்னையா எதை பண்ணாலும் இவன் கர்த்தரை நம்புறான் அப்படின்னு அவன் குழம்பணும் பாருங்க. அவன் குழம்பணும், ஆண்டவர் அதை பார்த்து ரசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம், அதுதாங்க நமக்கு பாதுகாப்பு. விசுவாசிப்போம். அவரை விட்டால் விசுவாசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம வாழ்நாளில் ஏதோ ஒரு விசுவாசிச்சு அது கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கிடைச்சது எல்லாம் பார்த்தா அவரால் தான் வந்திருக்கு. நான் அவரை விசுவாசித்ததுனால வந்திருக்கு. என் விசுவாச குறைவில் கூட எனக்கு அவர் கொடுத்தாரியா, அந்த கான்சியஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அடுத்தது பார்க்குறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க? குடும்பத்தில் சண்டை போட்டாங்களே அவங்கள வச்சு வெட்ட போகிறீங்களா?
ஆவியின் பட்டயத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? சபையில் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கு, அந்த சபையை ஆவியின் பட்டயத்தை வச்சு நாசமா போ, ஒன்றும் இல்லாமல் போ, இல்பொருளாகி போ, அதுக்கு வெட்ட போறீங்களா? ஆவியின் பட்டயம் அதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கல, வாங்கி வச்சிருவாரு. ஏன்னா பாவி, நான் எதுக்கு கொடுத்தேன்? நிறைய பேரோட ஜெபம், ஆண்டவரை அவனை அழித்து போடுங்கள், அவனை இடித்து போடுங்கள், அவனை அப்படியே கசக்கி போடுங்கள். ஆண்டவர் கேட்பாரு, எப்பா நீங்களாம் இன்னும் ஆவிப்பா, இன்னும் எந்த ஆவியில் நீங்களாம் இருக்கிறீங்க? உங்களுக்கு போராட்டம் எங்கே இருக்குது? ஆவியின் பட்டயத்தை தீட்டி எங்கே போய் நிற்கணும்? சத்துருவின் சகல சேனைகள் முன்னாடி போய் நிற்கணும். பட்டயம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இவைகளை எல்லாம் நம்ம எதிர்த்து நின்று நிற்பதற்காக. ஹல்லேலூயா. அவங்க போராட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். வசனம் எபேசியர் 6:13 என்ன சொல்லுது? அதுங்கெல்லாம் வருதுல்ல, அதுங்க வரும்போது இப்போ நம்ம சொன்ன பாருங்க, சர்வாயுத வர்க்கம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தீங்கு நாளில் உங்களுக்கு எதிராக வரப்போ ஏசப்பா இல்லை, இது எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் வெளியே கூப்பிட வேண்டியதில்லை. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த தீங்கு நாளில் அதுங்களை எதிர்க்கிறோம் போய் அப்படி எதிர்க்கிறது என்னங்க? அப்படியே சும்மா நிற்கிறதுங்களா? அதுங்க முன்னாடி போய் அரை பயம், அரை நம்பிக்கை, அது அப்படியே நடுங்கிட்டு உள்ளே இருக்கிற நடுக்க வெளியே தெரியாமல் ஸ்தோத்திரம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம். சாத்தா வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்து நிற்குது. ஸ்தோத்திரம். எல்லாமே எதிர்த்து நிற்குது. கடன் பிரச்சனை நிற்குது. ஸ்தோத்திரம். வியாதி நிற்குது. நான் பயப்படாமல் இருக்கணும், கை கால் நடுங்காமல் நிற்கணும். அப்படி இல்லை, எதிர்க்கிறோம், போய் எதிர்க்கணுமா? இப்படி நிற்கணும், மீசையை முறுக்கிட்டு நிற்கணும் பாருங்க. சும்மா முன்னாடி போய் சாத்தான் கூட்டத்துக்கு முன்னாடி ஆவியின் பட்டம் எல்லாத்தையும் வந்து சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டு பட்டயத்தடி ஓங்கி ஆடுற வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்க்கணுமா? போய் சரணடையக்கூடாது. நீங்கள் எதிர்க்கும் போது அவன் வேற ஒன்று காட்டுவான். ஆஹா வாச்சல்லாம் பார்த்தியா, அழகா இருக்கா, வந்துரு என் கூட்டத்துக்குள்ளே வந்துரு, என் கூட்டத்தில் வந்து பாவ காரியங்கள்லாம் இருக்குது, இந்த உலகத்தின் ஆசபாசங்கள்லாம் இருக்குது, இந்த சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்துருக்கிற, வா உள்ள வா அப்படின்றான். நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க, நீங்கள் போயிடாதீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய எல்லா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அவனை எதிர்க்கணும், எதிர்த்து நிற்கணும். அப்புறம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். என்னது? என்ன பண்ணுறோம்? எதிர்த்து அவனை தரைமட்டமாக்குறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்கள்னா யுத்தத்தில் போய் சகலத்தையும் செய்து முடிக்கிறதுனா என்னங்க? அவனை முற்றிலும் அவனை இல்பொருளாக்கி போடுறோம். வசனம் நம்ம ஐசாயா 41 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நாசமாக்கி அவனுடைய ராஜ்யத்தை நாம் நாசமாக்கி அவனை முழுவதும் இல்பொருளாக்கி உன்னோடைய போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய். வசனம் அடுத்த வசனம் 12 வசனம் சொல்லிட்டு பாருங்க, நாசமாயிட்டு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் சாத்தானே இருக்க மாட்டான், எல்லாமே காலி. துரைத்தனம் எங்கேயா? அது ஓடி போச்சுங்க. அப்போ அந்த அதிகாரம் அது அதுக்கு முன்னாடியே ஓடி போயிடுச்சு. எப்போ இந்த வானமண்டலம் ஐயா அது அதுக்கு முன்னாடி ஓடி போச்சுங்க. எப்பா இந்த பிசாசின் சர்வசேனை, இந்த லூசிஃபர் கூட்டம், அதெல்லாம் எப்பா அதுதான்ப்பா ஃபஸ்ட்டு ஓடினது அப்படின்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காணாதிருப்பாய் தேடியும் ஆண்டவர் வார்த்தையால் ஜெயிச்சார் பார்த்தீங்களா சாத்தானே? எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஜெயிச்சார் பார்த்தீங்களா? அப்பொழுது சில காலம் அவரை விட்டு அவன் போயிட்டான் இருக்கு. அல்லேலூயா, போயிட்டான். கதை தான் சொல்லுது வசனம். இங்கே தேடியும் காணாதிருப்பா. ஆண்டவர் பார்க்குறாரு, எங்கப்பா? அவன் போயிட்டான். ஏஞ்சல்ஸ் வந்து அவருக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அடுத்தது பிரியமானவர்களே, இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருதுல்ல, அந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்குமே சொல்கிறேன், அது எதுவோ உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது சர்வாயுத வர்க்கத்தில் தரிக்கப்பட்டிருக்கிறோமான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம். பாதாளத்தின் வாசல்கள் இந்த வானத்தின் வாசலை டச் பண்ண முடியாது. அது பாதாளத்தின் வாசல். நம்ம யாருங்க? நம்ம வானத்தின் வாசல். அல்லேலூயா. நம்ம வானத்தின் வாசலே உள்ளே இருக்குதுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்ன வானத்தின் வாசல் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வானத்தின் வாசலை அந்த பாதாளத்தின் வாசல் பார்த்துச்சுன்னா அந்த பட்டை நடுங்கி ஓடிவிடும்.
உள்ளே இருக்கிறவரை காட்டிடுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பேச்சில், உங்கள் பார்வையில் ஆண்டவரை காட்டிடுங்க. ஒரு சாத்தான் வர மாட்டான், நடுங்கி ஓடுவான். உங்களுடைய பிரசங்கத்தை பார்த்து ஓடுவான், உங்கள் ஆராதனையை பார்த்து ஓடுவான், உங்கள் ஊழியத்தை பார்த்து ஓடுவான், உங்கள் பேச்சை பார்த்து. உங்கள் விரல் நுனியினால் பிசாசுகளை துரத்தினார் இருக்க அவங்க விரல் நுனியை பார்த்து, உங்கள் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து, உங்கள் பார்வையை பார்த்து ஓடுவான். உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னம், அது ஆண்டோடைய பிரசனம். என்னையா மனுஷன்தாயா, ஆனால் அவன் மேலே ஒரு மகிமை இருக்குது, அது தேவ மகிமை. மனுஷன்தாயா, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு கடவுள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அவனை ஒன்றும் பண்ண முடியலை. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எதிரி, எங்களுடைய ஆப்பனன்ட் டீம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்குள்ளேயே போராடுகிறவர்கள் அல்ல. நாங்கள் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, எல்லா சத்துருவின் சேனைகளோடு நாங்கள் போராட வேண்டியவர்கள். நாங்கள் தவறுதலாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் போராடிட்டோம், எங்கள் சபையில் போராடிட்டோம், எங்கள் தெருவில் போராடிட்டோம், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல போராடிட்டோம். அவங்க தான் எங்கள் எதிரியும் நாங்கள் நினச்சிட்டோம். நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். எங்கள் ஃபோக்கஸை மாற்றுறோம். எங்கள் ஃபோக்கஸை மாற்றுறதுக்காக தான் சத்ரு இவங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஃபோக்கஸை திரும்ப சரியாக கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்கள் மேலே வச்ச அழைப்பு அபிஷேகத்தின் மேலே கொண்டு வருகிறோம். அதற்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்தகார சக்திகளை, பிசாசின் கூட்டத்தை நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். எஸ் லார்ட், நாங்கள் அதில் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை எதிர்த்து நிற்கும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும். எஸ், சகலத்தையும் செஞ்சு முடிப்போம் உங்கள் நாமத்துக்காக, உங்கள் பலத்தினால ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்னீங்க பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னீங்க. எந்த பாதாளத்தின் வாசலும் எங்களுக்குள் இருக்கிற வானத்தின் வாசலை மேற்கொள்வது இல்லை, இல்லை, இல்லை. ஒரு நாளும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மனுஷன் தோற்று போவது கிடையாது. ஏனென்றால் எங்களுக்குள் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர், நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் போராட்டத்தில் நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறீர் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. இந்த போராட்டத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசனத்தில் ஆண்டவரே இன்னும் நீ நிலைத்திருக்க, இன்னும் அன்பின் ஆழங்களுக்கு செல்ல, இன்னும் உண்மை அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருங்க, உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் மாலை 6:30 மணிக்கு இந்த ரிவைவல் வர்ஷிப் டெலிகாஸ்ட் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி ஜாய் டிவிலையும் அதே வெள்ளிக்கிழமை மாலை 8:30 to 9:30 மணி, ஒரு மணி நேரம் உங்களுக்கு அந்த ஜாய் டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகும். எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இன்னும் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. God bless you. God bless you.